அனைவருக்கும் பசுமை வணக்கம். இன்றைக்கி எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்திருந்தது. ஸோ அந்த மெசேஜை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு டீமாக வந்து ஒரு 6-7 பேர்கிட்ட வந்து என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அக்கா, எங்களுக்கும் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டில் தான்க்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு விதை பேனா, விதை பென்சில், விதைகள், விதை பந்து, இந்த மாதிரி நீங்கள் என்ன ரிட்டன் கிஃப்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்மளோட கனவுக்காக நம்ம ஓடல அப்படின்னா, கண்டிப்பாக யாரோ ஒரு கனவுக்காக, யாருடைய கனவுக்காகவாவது நம்ம கண்டிப்பாக உழைச்சிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ மற்றவங்களுடைய கனவுக்காக நம்ம எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம உழைச்சி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளுடைய கனவை நினைவாக்குறதுக்கு நம்ம உழைக்கலாம். அதில் தப்பே இல்லை. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய 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 முன்னேறி மேலே வரணும். நீங்களும் ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வாழ்த்துறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு இயற்கை சித்ராவுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எப்பயும் உங்களுக்கு இருக்கும். நன்றி.